வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குபேரா படத்தோட ட்ரெய்லரை வந்து நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இந்த படத்துக்கு வந்து கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குபேரா வந்து நம்ம சேகர் கமுலா டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. நம்ம ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீடாகவும் நம்ம டிஎஸ்பி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க வந்து ஒரு பிச்சைக்காரனை வந்து ஒரு பணக்கார ரேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பவரை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவங்க செல்வாக்கை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவனை வந்து ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தனுஷ் அவர்கள் அதுலேருந்து எப்படி வெளியே வராரு, இவங்களுக்கு எப்படி வந்து பதிலடி கொடுக்குறாருன்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நமக்கு தனுஷ்க்கு வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போது. பிச்சைக்காரனாக ஒரு லுக்கில் வரப்போகிறாரு, அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜாகவும் அப்புறம் வந்து ரிச்சாகவும் வந்து 3 லுக்கில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்மளோட தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்லேயே கண்டிப்பாக தெரியுது. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்டோரியை ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர் மூலமாக வந்து வெளிப்படுத்துறது தான் நம்ம சேகர் கமுலாவோட ஒரு வேறு லெவல் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது இந்த படத்தில் நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கான ஸ்டோரியை வந்து அவர் எழுதுறதுக்கு வந்து 2 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. இந்த படம் வந்து முதலே வந்து வாத்திக்கு முன்னாடி பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது ரைட்டிங் ரொம்பவே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக அது வந்து ட்ரெய்லரில் பார்க்கையில தெரியுது. ஒரு இம்பேக்டான ரோலை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த எமோஷன்லாம் நமக்கு வந்து அப்படி வெளிக்காட்டுற மாதிரி அந்த லுக்ஸ் அந்த மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாக வந்து ஒரு 4-5 பாட்டுக்கோ சீன்ஸ்க்கோ வந்து வந்துட போகிற மாதிரி இல்லாமல் நம்ம தனுஷ்க்கு வந்து ஒரு துணையாக வந்து இவங்க இருக்க போகிறாங்க. ஒரு கேரக்டர் வந்து அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் நம்ம ராஷ்மிகா மந்தனாக இருக்க போகுது. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு லிமிட்டும் அதே மாதிரி ஒரு பொட்டென்ஷியலும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அந்த சீன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அந்த மாஸ் டயலாக் இதெல்லாம் இல்லைனாலும் படத்தில் வந்து ஒரு நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் தியேட்டரில் ஒர்க் ஆச்சுன்னா இந்த படம் வந்து தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு ஹை பாயிண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். கண்டிப்பாக வந்து இந்த படம் வாத்திக்கு அப்புறம் அவருக்கு வந்து தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து தெலுங்கில் இவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து அந்த வசூலை வந்து எப்படி வந்து அள்ள போகிறாரு தெலுங்கில் அவர் அங்கீகாரத்தை எப்படி பதிக்க போகிறாருன்னு நம்ம இந்த படத்து மூலமாக தான் தெரியும். இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படம். எந்த ஒரு மாசில் மட்டும் இல்லாமல் ஒரு கதைக்கான ஒரு படமாக இந்த படம் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து கீழே வந்து தேங்க்ஸ் அப்படி இல்லாட்டி சூப்பர் ஏதாவது ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா அப்படியே நெகட்டிவாக கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச எஃபெக்ட்டை நான் போடுறேன். நன்றி.